தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு எத்தனை சீட் கூடும்? லிஸ்டை வெளியிட்ட அமித்ஷா. லோக்சபாவில் நேற்று தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு உட்பட்ட தென் மாநிலங்களுக்கு எத்தனை சீட்கள் கூடும் என்ற லிஸ்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ளார். தொகுதி வரையறை மூலம் 850 தொகுதிகளாக அதிகரிக்கப்படும் பொழுது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு கூடும் என்பது தொடர்பாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். லோக்சபாவில் நேற்று மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுசீரமைப்பு மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. இந்த மசோதா மீதான விவகாரம் நேற்று அவையில் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடியும் பேசியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்பொழுது, தொகுதி வரையறை மூலம் 850 தொகுதிகளாக அதிகரிக்கப்படும் போது எந்த மாநிலங்களுக்கும் எவ்வளவு கூடும் என்பது தொடர்பாக விளக்கமளித்துள்ளார். குறிப்பாக தென் மாநிலங்களில் இந்த விவகாரத்தை வைத்து தவறான நேரட்டவை பரப்புகின்றன என்று கூறி ஒரு தரவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அமித்ஷா. அப்போது தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு பலமே கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக தரவுகளை பகிர்ந்த அமித்ஷா தென் மாநிலங்களுக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும் என்பதையும் கூறியுள்ளார். அமித்ஷா கூறுகையில், தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 20 இடங்களும், கேரளாவுக்கு கூடுதலாக 10 தொகுதிகளும், தெலுங்கானாவிற்கு கூடுதலாக 9 மற்றும் ஆந்திராவுக்கு கூடுதலாக 13 சீட்டுகளும் கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். மகாராஷ்டிராவுக்கு கூடுதலாக 24 சீட்டுகள் கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். அதாவது தமிழ்நாட்டிற்கு தற்போது 39 இடங்கள் உள்ள நிலையில் தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் 59ஆகவும், கேரளாவில் 20 தொகுதிகளாக உள்ளது தற்போது 30 தொகுதிகளாகவும், ஆந்திராவில் 25 தொகுதிகள் 38 தொகுதிகளாகவும், கர்நாடகாவில் 28லிருந்து 42ஆக உயரும் என்றுள்ளார். மக்களவையில் பேசிய அமித்ஷா, தமிழகத்திற்கு எந்தவித இழப்பும் ஏற்படாது. மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7.23% அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்கள் மட்டும் தற்போது 129 தொகுதிகள் உள்ளது. இதன் தற்போது சதவீதம் 23.72% உள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு தென் மாநிலங்களில் ஒட்டுமொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 23.97% இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய ஆட்சியில் தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தில் என்ன இருந்ததோ அதையே தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதில் எந்த ஒரு புள்ளியும் கூட நாங்கள் மாற்றவில்லை என அமித்ஷா கூறியுள்ளார்.